ராஜேஸ்வரிய போனா போகுது அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம மல்லியும், விஜயும் இந்த வீட்ல விட்டு வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு, விஜயோட வீட்டுக்குள்ள வந்துட்டு, "இது என்னோட வீடு, என்னோட வீடு" அப்படிங்கிற மாரி சொல்லி, எந்த அளவுக்கு பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, வெண்பாவுக்கு டான்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல்ல இப்போ டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. அதாவது டான்ஸ் புரோகிராம் இருக்கு அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பாவுக்கு மட்டும் இல்ல, இந்த தீபிகா மேடத்தோட பொண்ணுக்கும் அந்த டான்ஸ சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2 பேரையுமே தன்னோட மகன்மார் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ராஜேஸ்வரி இப்படி ஒரு விஷயத்த செய்வா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த ராஜேஸ்வரி எந்த அளவுக்கு பிரச்சனைய பண்ணிட்டு இருக்கா, அதாவது ஆரம்பத்துல இருந்து நெறைய பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஆனா இப்போ இன்னும் இவ்ளோ பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணுவா அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இங்க நடந்தது எல்லாத்தையுமே விஜய் நேர்லயே பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ராஜேஸ்வரிய என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்ட விட்டு தொரத்துறது தான். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த ராஜேஸ்வரிய நம்ம தொரத்தி என்ன பண்ண போறோம்? முதல்ல வீடு நம்மளோட கைக்கு வரட்டும். கோர்ட்ல இருக்கிற கேஸ் நம்ம பக்கம் சாதகமா அமையட்டும். அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரிய விரட்டலாம் அப்படிங்கிற மாரி நினைச்சாங்க. ஆனா அது கடைசியில இவ்ளோ சீக்கிரமா முடியும் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி அவங்களுக்கு அதாவது 2 குழந்தைங்களுக்கும் டான்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கப்போ, இந்த ராஜேஸ்வரி உன்னோட நிம்மதிய கெடுக்கிறதுக்காகவும், உன்ன நிம்மதியா வாழ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லி, ராஜேஸ்வரி இப்போ ஒரு வாட்டர் பாட்டில எடுத்து நம்ம மல்லிய பக்கமா தள்ளி விட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ மல்லியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, வாட்டர் பாட்டில் மேல கால் வச்சு கடைசியில அங்கருந்து சுளுக்கி கீழ விழவும் ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே உண்மையிலேயே விஜய்க்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. விஜய் அதாவது வெளிய போயிட்டு அவரு வீட்டுக்குள்ள வந்தாரு. அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தோட தான் அவர் வந்தாரு. அப்படி இருக்கும்போது ராஜேஸ்வரி இத பண்றத பார்த்த உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி பயங்கரமா அதாவது சத்தம் போட்டு அப்பாடா! இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம விஜய் மல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி மல்லிக்கு என்னாச்சோ, ஏதாச்சோ அப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ அந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராஜேஸ்வரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இவன் எப்ப வந்தான்னு சொல்லிட்டு தெரியலையே. நம்ம இங்க பண்ணது எல்லாத்தையுமே பார்த்திருப்பானா? அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி அதாவது மல்லி கிட்ட விஜய் அ எல்லாமே ஓகே தானே அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு அப்புறமா, "ஏய் ராஜு எதுக்காக இப்படி பண்ண?" அப்படிங்கிற மாரி சொல்லி தன்னோட அக்கா கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ராஜு "நான் எதுவுமே பண்ணல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "என் 2 கண்ணால பார்த்தேன். நீ தான் அந்த வாட்டர் பாட்டில தள்ளி விட்ட. மல்லி அதுல வழுக்கி விழுந்து கடைசியில கால் கைய உடைச்சுக்கணும். அதுதானே உனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது, உண்மையிலேயே இப்ப ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுலயும் விஜய் நேர்லயே பார்த்ததுனால, இதுக்கு மேலயும் உன்ன சும்மா விட முடியாது. அதே மாதிரி நம்ம மல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க. அதாவது என் மேல இருக்கிற கோவத்த இங்க காட்டுறதா நினைச்சு கடைசியில வெண்பாவுக்கோ, இல்ல இந்த சின்ன குழந்தைக்கோ எதுனா ஒண்ணு ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு தானே பிரச்சனை. இவங்கள அதாவது ராஜேஸ்வரிய இனிமே இங்க விட்டு வைக்கக் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்டதும் ராஜேஸ்வரி "நீ என்ன முதல்ல என்ன இங்க இருக்க வைக்கிறது? முதல்ல உன்ன தான் நான் இந்த வீட்ட விட்டு விரட்டணும். இது என் பேர்ல இருக்கு." அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, விஜய் இத்தன நாளா நான் பொறுமையா இருந்ததுக்கான காரணம், உன்ன மாரி நான் இருக்கக்கூடாது. என்ன கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளனல்ல, அந்த மாரி உன்ன வெளிய தள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. அதுவும் இல்லாம அதாவது நீ என்ன இதுக்கு முன்னாடி கழுத்த புடிச்சு அதாவது மொத்த சொத்தையுமே ஆட்டைய போட்டு என்ன கழுத்த புடிச்சு வெளிய தள்ளின. அப்படி இருக்கும்போது, இப்போ மொத்த சொத்தும் என் பேர்ல இல்ல. இருந்தாலும் உன்ன இந்த வீட்ட விட்டு கழுத்த புடிச்சு என்னால வெளிய போய் தள்ள முடியும். அப்படிங்கிற மாரி சொல்லி விஜயும், மல்லியும் சேர்ந்துகிட்டு இந்த ராஜசூரிய கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுறாங்க. ஏற்கனவே இந்த சுடரோட கேஸ்ல இன்னமும் இந்த ராஜசூரியும், ரகுவும் ஒரு சஸ்பெக்ட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கதிரேசன சந்தேகப்பட்டப்போ, கதிரேசன் இந்த கொலைய பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லி, அதுக்கான நெறைய விஷயங்கள் வெளிய வந்துச்சு. அந்த ரவுடிங்க உண்மைய சொன்னது இது எல்லாமே. ஆனா அதே சமயத்துல ராஜேஸ்வரி, ரகு 2 பேரும் தான் இந்த கொலைய பண்ணியிருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி, விஜய் ஒரு ஆதாரத்தோட தான் கிளம்பி வந்தாங்க. ஆனா இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோவப்படுறாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த ஒரு ஏற்பாட பண்ணாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி இங்கிருந்து நேரா போயி இந்த ரகு கிட்ட தான் அடுத்ததா உதவி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம விஜய் இத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும்.
இப்போ கடைசியா வந்து இந்த ராஜேஸ்வரிய வந்து வீட்ட விட்டு வெளிய தள்ளுன உடனே, "ஏ மல்லி உன்னால தான் வந்து என் தம்பி விஜய் இருந்துட்டு என்ன இந்த வீட்ட விட்டு தள்றான். இல்லன்னா என் தம்பி என்ன எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பான்னு தெரியுமா?" அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ராஜசூரிய பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சதுனால, அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, "மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத. அதே மாதிரி நான் ஒரு காரணத்தினால தான் ராஜசூரிய அந்த வீட்ட விட்டு வெளிய தள்ளணும்னு நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு வந்து கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரி வந்து, "நான் எங்க போகணும்டா விஜய் நான் வந்து எங்க போறதுன்னு எனக்கு தெரியல." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "நீ எங்கேயான போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கதவ சாத்த ஆரம்பிச்சுறாங்க. ராஜேஸ்வரிக்கு அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி ராஜேஸ்வரி வந்துட்டு உடனடியா ரகுக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் எதிர்பார்த்தாங்க. நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு இப்போ ஜன்னல் வழியா எட்டி நின்னு பார்த்துக்கிட்டு, அவ என்ன பண்றா? ஏது பண்றா? அப்படிங்கிற மாரி வந்து பார்க்குறாங்க. கடைசியில ராஜேஸ்வரி வந்துட்டு ரகுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி உடனடியா உன்ன மீட் பண்ணணும். உன்னோட வீட்டுக்கே வரேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம விஜயும், மல்லியும் இந்த ராஜேஸ்வரிய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, உண்மையிலேயே இந்த ராஜேஸ்வரி, ரகு இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம விஜயும், மல்லியும் வந்து இப்போ கண்டுபிடிக்க போறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அதுல சம்மந்தம் இல்ல அப்படின்னாலுமே கூட, இவங்களும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லாவே தெரிய போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.